மயிலாடுதுறை தரங்கம்பாடி கடற்கரையில் 8 அடி உயரத்திற்கு மேல் கடல் அலைகள் எழும்புகின்றன. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணகுமாரிடம் கேட்கலாம். கிருஷ்ணகுமார், நிலவரம். சிவரஞ்சனி, சித்ரா புயல் காரணமாக மயிலாடுதுறையில் அதிகன மழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இன்று காலை 8 மணி மயிலாடுதுறை மாவட்டத்தில் பரவலாக பலத்த மழையானது பெய்து வருகிறது. இன்று காலை 8:30 மணியிலிருந்து தற்போது வரை சுமார் 3 சென்டிமீட்டர் அளவுக்கு மழையானது மயிலாடுதுறை மாவட்டத்தில் பதிவாகியுள்ளது. தற்போது மழையானது நீடித்து பெய்து வருகிறது. இந்த நிலையில் கடற்கரையோர கிராமங்களில் கடலில் அலைகளின் வேகமானது 11 சென்டிமீட்டர் வரை இருக்கும் என்றும், மீனவர்கள் மற்றும் கடலோர பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்றும் வழங்காட்டினார். இந்த நிலையில் தரங்கம்பாடி பகுதியில் கடல் சீற்றமானது அதிகரித்து வருகிறது. காற்றின் வேகத்தின் காரணமாக அலைகள் சுமார் 80 நிலையை இதன் காரணமாக கடற்கரை பகுதி காணப்படுகிறது. மயிலாடுதுறை விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கிருஷ்ணகுமார். தூத்துக்குடி மாநகராட்சியில் 3வது வார்டு பகுதியில் மழைநீர் புகுந்ததால் மக்கள் தவித்து வருகின்றனர். விவரங்களை செய்தியாளர் முரளி கணேஷிடம் கேட்கலாம். முரளி கணேஷ், தற்போது அங்கு மக்களுக்கு அடிப்படை தேவைகள் இருக்கின்றனவா? என்ன நிலவரம்? சிவரஞ்சனி, தூத்துக்குடியில் பெய்து வரக்கூடிய தொடர் மழையின் காரணமாக பல இடங்கள்ல வெள்ள நீர் தேங்கி இருக்கிறது. குறிப்பா தூத்துக்குடி மாநகராட்சி 3வது வார்டுக்கு உட்பட்ட கேடிசி நகர் அருகே இருக்கக்கூடிய கொத்தனார் காலனி 3வது தெரு பகுதியிலையும் 2வது தெரு பகுதியிலையும் வெள்ள நீரானது அதிக அளவில் தேங்கி இருக்கிறது. ஏற்கனவே 10 தினங்களுக்கு முன்பு பெய்த மழையில அந்த பகுதியில் தேங்கி இருந்த வெள்ள நீர் கூட தற்போது மழை பெய்யக்கூடிய வெள்ள நீருமானது சேர்ந்திருக்கிறது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாதாள சாக்கடை கழிவு நீரும் அந்த வெள்ள நீர்ல கலந்திருக்கிறது. இதன் காரணமாக அந்த பகுதியில் துர்நாற்றம் வீசுவதோடு இந்த துர்நாற்றம் வீசக்கூடிய தண்ணீரானது அப்பகுதியில் குடியிருப்புகளுக்குள்ளும் புகுந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 3வது தெருவுல ஒரு 3 வீடுகளுக்குள்ளேயும் 2வது தெருவுல தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய 2 காம்பவுண்டுக்கு, ஒவ்வொரு காம்பவுண்டுக்கும் 5 வீடுகள் கிட்ட இருக்கு. அந்த வீடுகளுக்குள்ளேயும் புகுந்திருக்கிறது. இதற்கு பின்பகுதியிலேயும் வெள்ள நீரானது புகுந்திருக்கிறது. பெரும்பாலான வீடுகள் வெள்ள நீர் புகுந்ததை அடுத்து வீடுகளை பூட்டிவிட்டு தங்களது உறவினர் வீடுகளுக்கு சென்றிருக்காங்க. இருந்தாலும் ஒரு சில வீடுகள்ல எங்கேயும் செல்ல முடியாம அந்த வீடுகளுக்குள்ளேயே மக்கள் இருக்காங்க. உடனடியாக அந்த பகுதியில தேங்கி இருக்கக்கூடிய வெள்ள நீரை அகற்றணும், அந்த பகுதியில சுகாதார சீர்கேடு ஏற்படாம தடுக்கணும் அப்படிங்கிறது இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையா இருக்கிறது. ஆண்டுதோறும் இந்த பகுதியில வெள்ள நீர் தேங்குறது வழக்கம். இனி வருங்காலங்கள்லயாவது தேங்காம இதற்கு ஒரு முறையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாங்க. சிவரஞ்சன், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முரளி கணேஷ். கடலூர் மாவட்டத்தில் அதிகாலை முதல் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. கடலூர், நெல்லிக்குப்பம், பன்ருட்டி, குள்ளஞ்சாவடி, வடலூர், நெய்வேலி, சிதம்பரம், சேத்தியாத்தோப்பு, காட்டுமன்னார் கோவில், விருத்தாச்சலம் உள்ளிட்ட இடங்களில் 3 மணி நேரத்திற்கு மேலாக இடைவிடாமல் மழை பெய்தது. கடலூரில் இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதால் காய்கறி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வாங்க மக்கள் கடைகளில் குவிந்தனர். கடலூரில் உள்ள காய்கறி சந்தையில் குவிந்த மக்கள் முண்டியடித்துக் கொண்டு காய்கறிகளை வாங்கிச் சென்றனர். மக்கள் 2 நாளைக்கு வெளியே வரக்கூடாது அப்படின்றதுக்காக வேண்டி மக்கள் அதிக அளவில் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு போறாங்க. கூட்டம் அதிகம், காலையில இருந்து மிக அதிகமான கூட்டம். மக்களை சமாளிச்சு நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். விலையெல்லாம் நார்மல் விலை தான், எந்த விலைவாசியும் உயரல. 2 நாளைக்கு பிறகு என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. அதன் காரணமாக மக்கள் இன்னைக்கு அதிக அளவில் வாங்கிட்டு போறாங்க. அதனால அத்தியாவசிய பொருட்கள் விலை ஏறும் அப்படின்னு ஒரு கணிப்புல நாங்க காய்கறி, எங்க வீட்டுக்கு தேவையான காய்கறி அதெல்லாம் வாங்கிட்டு இருக்கோம். அடுத்தது பால் இதெல்லாம் வாங்கணும். அதெல்லாம் பொதுமக்கள் எல்லாம் கொஞ்சம் வாங்கினீங்கன்னா, சீக்கிரமா வாங்கினீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ராமநாதபுரத்தில் வெளுத்து வாங்கிய கனமழை காரணமாக சித்தார்கோட்டை அருகே கோப்பேரி மடத்தில் உப்பளங்கள் மழைநீரில் மூழ்கின. 50 ஏக்கர் பரப்பளவிலான உப்பளங்களில் தண்ணீர் தேங்கியதால் உற்பத்தியாளர்கள் வேதனை அடைந்துள்ளனர். டிட்வா புயல் காரணமாக கடலூர் மாவட்டத்தில் கடல் சீற்றத்துடன் காட்சியளிக்கிறது. பலத்த காற்று காரணமாக 3 மீட்டர் முதல் 5 மீட்டர் உயரத்திற்கு அலைகள் எழுகின்றன. புயலை எதிர்கொள்ளும் வகையில் அனைத்து துறைகளும் தயார் நிலையில் இருக்க மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் உச்சிப்புளி அருகே இருமேனி பகுதி குளம் போல் காட்சியளிக்கிறது. 100க்கும் மேற்பட்ட வீடுகளை தண்ணீர் சூழ்ந்திருப்பதால் மக்கள் அவதியடைந்துள்ளனர். அரசாங்க கவனம் ஏற்று மாவட்ட அதிகாரிகளும் வருவாய் அதிகாரிகளும் பார்த்து உடனே நடவடிக்கை எடுக்கணும். அப்போதான் மக்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மழை கடுமையாக இருந்துச்சு. போன வருஷம்லாம் மிதமான மழை தான்.
தண்ணி இருந்து 3 நாளில் வத்திருச்சு. இப்போ வந்து தொடர்ந்து வீட்டை சுற்றி ஒதுக்குப்புறம்லாம் வீட்டை சுற்றி தண்ணி நிறையா இருக்குது. புயல் எச்சரிக்கை காரணமாக ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் கோவில்வாடி மீன்பிடி இறங்குதளத்தில் விசைப்படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. கடந்த 5 நாட்களாக மீன்பிடிக்க செல்லாததால் தங்கள் வருமானம் பாதிக்கப்பட்டிருப்பதாக மீனவர்கள் வேதனை தெரிவித்தனர். மீன் எடுக்கிற வியாபாரிக, அதுபோக ஐஸ் போடுறவங்க, பலசரக்கு ஜாமான் கொடுக்குறவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே பாதிப்பு தான். இது வந்து நாட்டு படகு வந்து ஒரு 40 ஓட்டுக்கிட்ட 30-40 ஓட்டுக்கிட்ட போறாங்க. விசைப்படகு வந்து ஒரு 150 ஓட்டுக்கிட்ட கிடக்காங்க. எல்லாருக்குமே பாதிப்பு தான்.